அடுத்து கிரைம் வாட்ச் தொகுப்பு. கம்பஹா பகுதியில் பொல்லால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு 8:30 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் வந்த இருவர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். கம்பஹா அல்கம பகுதியைச் சேர்ந்த 52 வயதான ஒருவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களின் முகத்தை முழுமையாக மறைத்து தலைக்கவசம் அணிந்திருந்தனர். கருப்பு வர்ண கண்ணாடி அணிந்திருந்தனர். அவர்கள் தாக்கியது இரும்பு பல்லு போன்றிருந்தது. தாக்குதலை தொடர்ந்து அவர் கீழே விழுந்தார். தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இன்னமும் கைது செய்யப்படவில்லை. இறந்தவரின் சடலம் கம்பஹா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அகங்கல பகுதியில் மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த கணவன் போலீசில் சரணடைந்துள்ளார். கூறிய ஆயுதத்தினால் மனைவியின் கழுத்தை வெட்டி அவர் கொலை செய்துள்ளார். குடும்ப தகராறு இந்த கொலைக்கு காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். ஒரு குழந்தையின் தாயான 24 வயது நிரம்பிய நிமலி பிரியங்கா என்பவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். பெந்தோட்டை போலீசார் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தம்பளை பகுதியில் ஆற்றிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. சடலம் ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். சடலம் தம்பளை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன.